ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்பவே சுவை மிகுந்த குஸ்கா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு. நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 2 2 கட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம புதினா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதுக்கு வதக்கலாம். இது வந்து ஆற வச்சு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு 6 ஏலக்காய், 4லேருந்து 5 பிரியாணி இலை, 2 ஜவந்திரி இருந்தால் போடுங்க, 2 ஸ்டார் அனீஸ், 4லேருந்து 5 பட்டை, 4லேருந்து 5 லவங்கம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். நான் ஒரு 100 ml நெய் எடுத்துருக்கேன். பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். நான் குக்கிங் ஆயில் 100 ml எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. எண்ணெய் சுடாச்சு, எடுத்து வச்சு இந்த மசாலா போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஆனியன் எடுத்து நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய ஆனியன் இருந்துச்சு. இதுக்கு நல்லா நம்ம வந்து பொண்ணு உருவலாக நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து பொண்ணு உருவலாக வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வந்து வதக்கலாம். நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே இதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடக்குள்ளே நல்லாவே இந்த ரைஸில் இந்த ஃப்ளேவர் அப்சர்வ் ஆகும். பாருங்கள், நல்லாவே வதக்கிக்கிட்டோம் நம்ம. நான் ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மீடியம் சைஸ் இந்த மாதிரி இதுக்கு நான் வந்து மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா இதுக்கு வந்து தக்காளிக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லாவே வந்து மேஷ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ பவுடர் மசாலா போடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதுக்கு சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கலாம். பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் இதுக்கு நம்ம வதக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. புதினா இலை, கொத்தமல்லி இலை 2ம் சேர்த்து 2 கைப்பிடி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நான் வந்து ஒரு 75 கிராம் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம இந்த தயிருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்புக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நம்ம இதுக்கோசரம் ஆஃப் பண்ணி போட்டோம், தயிர் பிரியாமல் இருக்கிறதுக்கு. நான் ஒரு 650 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேன். இது வந்து தண்ணியில் நல்லாவே கழுவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம போட்ட தயிர் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அரிசிக்கு எனக்கு 2 கப் அளவில் ஆச்சு. இதுக்கு நான் வந்து 3 கப் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணிக்கு நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுக்கோசரம் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனு கம்மி பண்ண தண்ணிக்கு அரிசி குழையாமல் இருக்க. இப்போ மூடி வச்சு நல்லா தண்ணிக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லாவே தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசிக்கு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்புக்கு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய் இதில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனு பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைக்கு தூவி விட்டுக்கலாம் மேலே. இப்போ ஸ்லைட்டாக நம்ம வந்து இதுக்கு கிளறி கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபோயில் எடுத்துருந்தேன். இந்த மாதிரி 2 லேயராக பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் நம்ம வந்து செட் பண்ணி இதுக்கு வந்து மூடி வச்சு நம்ம வந்து தம்முக்கு விடணும். நான் ஒரு தோசைக்கல் எடுத்துருந்தேன், நல்லாவே சூடு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த ரைஸுக்கு தம்முக்கு விடலாம். பார்க்கலாம் இப்போ நம்ம தம்முக்கு விட்ட பிறகு.
பாருங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ரைஸு. பாருங்கள் சாதம் எதுவுமே குழையாத நல்லாவே வெந்திருக்கு. நம்ம கடைசியாக இதில் நெய் போட்டதால் ரொம்ப மணமாக இந்த ரைஸு ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக குஷ்கா ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முட்டை கிரேவி ரொம்பவே செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த லிங்க் முட்டை கிரேவி இது இந்த வீடியோ கீழே இருக்குது. லைக் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.